நண்பர்களே, என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நானே இந்த ஒரு வீடியோஸில போட்டிருந்தேன். ஏமாற்றம்ன்னு சொல்லி ஒரு வீடியோஸில போட்டிருந்தேன். என்ன லவ் பண்ண வந்து என்ன ஏமாத்துனா. என்கிட்ட இருந்து ஏதோ அனுபவிக்கணும், என்கிட்ட இருந்து ஏதாவது வாங்கணுமென்று சொல்லி போட்டு என்ன ஏமாத்திட்டு போனேன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். என்ன நடந்ததுண்டா, நான் இந்த வச்சாரமண்டு என்ன பாராளுமன்றம் வரைக்கும் வச்சாரமண்டு போனதுக்கு காரணம் வந்து நான் சொல்கிறேன். நான் லவ் பண்ண டைம் வந்து வளமையாக எல்லோரும் வந்து லவ் பண்ண டைம் ஃபோட்டோ எடுப்பாங்க. லவ்வர்ஸோட சேர்ந்து ஃபோட்டோ எடுப்பாங்க. அதே மாதிரி தான் நானும் லவ் பண்ண டைம் ஃபோட்டோ எடுத்தேன். அவன் அதை என்ன செஞ்சான் தெரியுமா? நான் லவ் பண்ணி அவன் செஞ்சதை அவன் வந்து தப்பான ஆள், பொம்பளை பொறுக்கி அப்படின்னு சொன்னோன்னா அவனை விட்டுட்டேன். விட்டதுக்கப்புறம் வந்து அவன் என்ன இன்னொரு லைஃபுக்கு போகக்கூடாது, என்னை பழி வாங்கணுன்றதுக்காக வந்து அவன் என்னுடைய ஃபோட்டோ வந்து டிக்டாக்கில் போட்டு அசிங்கப்படுத்தினான். சரியா? டிக்டாக் உடல் நாடே பார்க்குற மாதிரி நான் டிக்டாக்கில் போட்டு அசிங்கப்படுத்தினான். அதை போட்டதை நான் கண்டுட்டு வந்து நான் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணேன். ஓகேவா? அந்த கேஸு கொடுத்து நான் 1.5 வருஷம் ஆகுது. கேஸ் நடந்து கொண்டு தான் இருக்கு. அவன் ஃபோட்டோவை போட்டுட்டு ஓடி போய் ஒளிஞ்சிட்டான். நாங்கள் எல்லாம் ரிப்போர்ட் அடித்து நிறைய பேர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணபடி அந்த ஐடி வந்து பிளாக் ஆகிட்டுது. போலீஸ் மூலமாக வந்து ட்ரை பண்ணி அதை பிளாக் பண்ணிட்டாங்க. அவன் ஓடி போய் ஒழிஞ்சிட்டான். அப்போ அவனுக்கு இப்போ கேஸ் போய் கொண்டு அவனை தேடி கொண்டு தான் இருக்காங்க. அப்போ நான் அதுக்கப்புறம் நான் யூடியூப் சேனல் அவனை விட்டதுக்கப்புறம் நான் யூடியூப் சேனல் சேர்ந்து கொண்டு வந்தேன். அப்போ இந்த லைவ்லையும் சரி, நான் போகிற வீடியோஸுக்களையும் சரி நிறைய பேட் கமெண்ட்ஸ் வரும். இவங்க வந்து நான் சொன்னால் கேட்க மாட்டாங்க. பேட் கமெண்ட்ஸ் போடாதீங்க, தயவுசெய்து லைவ் போட விடுங்க நிம்மதி அப்படின்னு சொன்னால் கூட கேட்க மாட்டாங்க. இப்போ நான் இவங்களுக்கு என்ன செய்கிறேன்னா, நான் அதை எடுத்து நான் ஷோர்ட்ஸில் வந்து திட்டி போடுவேன், கலாய்ச்சி. நான் வந்து ஆபாசமெல்லாம் பேச மாட்டேன், திட்டி போடுவேன், கலாய்ச்சி போடுவேன். இதுதான் நான் பண்ணிட்டு வந்தேன். அதை வந்து ஊழல் ஒழிப்பு பண்ணி அவங்களுக்கு வந்து யாரை வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க பார்த்தாங்களோ இல்லை யாரும் சொன்னாங்களோ தெரியல. அவங்க வந்து நான் இப்படி செய்கிறத வந்து நான் இந்த கதைச்சதெல்லாம் எடுத்து அவங்களோட நியூஸில் போட்டிருந்தாங்க. ஓகேவா? நியூஸில் போட்டதுக்கப்புறம் அவன் டிக்டாக்கில் போட்டது வந்து நிறைய பேர் வந்து போட்டால் சேவ் பண்ணி வைப்பாங்க தானே, அந்த என்னோடய ஃபோட்டோக்கெல்லாம் சேவ் பண்ணி வச்சோன்னே அந்த ஃபோட்டோ இவங்களா எடுத்தாங்களா இல்லை இவங்களுக்கு யார் அனுப்பினாங்களான்னு தெரியல. இவங்க வந்து இந்த நான் யூடியூப்பில் செஞ்ச இதை தவிர ஆனால் அவர் வந்து என்னுடைய பேர்சனல் விஷயத்தை ஃபோட்டோலாம் தூக்கி அவங்க வந்து அதில் போட்டாங்க. அவங்க என்ன செஞ்ச பிள்ளைன்னு சொன்னால், நான் யூடியூப்பில் பேட் கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணேன்னா அதை மட்டும் தான் அவங்க பார்க்கணும். அதை விட்டுட்டு நான் வந்து அவசரமெல்லாம் பேசலை யூடியூப்பில், அதை மட்டும் தான் போடணும். என்னத்துக்கு நான் என்னுடைய லைஃப் பாதிக்கிற மாதிரி என்னுடைய பேர்சனல் விஷயத்தெல்லாம் ஃபோட்டோலாம் போடணும். அப்போ அதை வச்சுட்டு பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவங்க என்ன செஞ்சுருக்காங்கடா, இதை வச்சுட்டு நான் வச்சாரம் பண்ணுறேன், இந்த ஃபோட்டோக்கெல்லாம் பார்த்துட்டு நான் வச்சாரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பாராளுமன்றத்தில் வந்து கதைச்சிருக்காரு. ஓகேவா? டிக்டாக் ஆன்லைன், யூடியூப் ஆன்லைன் வந்து வச்சாரம் பண்ணுன்னு வந்து சொல்லி கதைச்சிருந்தாரு. நான் வச்சாரம் பண்ணதை இவங்க பார்த்தாங்களா இல்லை இவங்க வந்து எதுவும் பக்கத்துலேருந்து எதுவும் செஞ்சாங்களா இல்லை என்ன பண்ணாங்க என்ன வச்சாரம் பண்ண சொல்கிறதுக்கு? நியூஸில் நிறைய பேர் நல்ல நியூஸும் போடுவாங்க, சில பேர் கெட்ட நியூஸும் போடுவாங்க. அதை தீவிர விசாரித்து ஆராய்ச்சி தான் எந்த விஷயத்துலேயுமே கதைக்கணும், எதுவும் செய்யணும். அவன் நியூஸில் போட்டுட்டான்ன்றக்காக அவன் சொல்கிற எல்லாம் சரியானு எடுத்து கதைப்பாங்களா இல்லை தனிப்பட்ட விஷயமா எங்கிட்ட என்ன பிரச்சனை எதுன்னு கேட்டிருந்தா நான் வடிவாக விளக்கமாக தெளிவாக சொல்லியிருப்பேன். அவங்களுக்கு தான் பிரச்சனை, இப்படி தான் நடந்தது, நான் பேட் கமெண்ட்ஸும் திட்டி போட்டேன், கலாய்ச்சி போட்டேன், இதை வரை நான் வேறு எந்த தப்பும் பண்ணல, நான் லவ் பண்ணுற டைம் வந்து நான் அவன் எடுத்த போட்டோ தான் டிக்டாக்ல போட்டு அசிங்கப்படுத்தேன், நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். அதுக்கு முன்னுக்கு வந்து எனக்கு நான் யூடியூப்பில் பேட் கமெண்ட்ஸ் திட்டி போட்டது கூட அவங்க அதுக்கு வந்து எனக்கு எச்சரிக்கை பண்ணலை. இந்த ஃபோட்டோ போட்டதுக்கு வந்து அதையும் என்னை பற்றி ஒன்றுமே கதைக்கலை. அவங்களோட பாட்டில் வந்து என்ன பாராளுமன்றம் வரைக்கும் இழுத்துட்டாங்க. இதனால் நான் பாதிக்கப்பட்டு போயிருக்கிறேன். எந்த லைஃப் தான் பாதிக்கப்பட்டு போயிருக்கு. இதனால் வந்து நான் மட்டும் இல்லை, என்னுடைய ஃபேமிலியே பாதிக்கப்பட்டிருக்கோம். சொந்த பந்த முற்றார் உறவினர் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. என்ன எவ்வளோ நல்ல பிள்ளை நினச்சிருப்பாங்க. நான் செஞ்ச பிள்ளை அந்த லவ்வரோட மட்டும்தான் நான் அந்த லவ் பண்ணி போட்டு எடுத்தது. ஆனால் அவன் இந்த நாய் கீழ்த்தனமான வேலை பண்ணுவானே எனக்கு தெரியாது, சத்தியமாக தெரியாது. அவன் இப்படி செஞ்சதால் வந்து என் லைஃப் தான் பாதிக்கப்பட்டு போய் நிற்கிது. ஆனால் அந்த ஃபோட்டோவை நிறைய பேர் சேவ் பண்ணி வச்சுக்கொண்டு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், டிக்டாக் மெசஞ்சர், ஃபேஸ்புக் மெசஞ்சர், இன்ஸ்டாகிராம் மெசஞ்சரில் வந்து அந்த ஃபோட்டோவை அனுப்பி போட்டு நீ உண்ட நம்பரத்தா இல்லைன்னு சொன்னால் இந்த ஃபோட்டோவை நான் வந்து பப்ளிக்காக போடுவேன் அப்படின்லாம் சொல்லி விரட்டுறாங்க. ஏண்டா உலக நாடே பார்க்குற மாதிரி நியூஸ்லாம் போட்டுட்டீங்க. சரியா? இதில் வேற நீங்கள் வந்து சேவ் பண்ணி டிக்டாகில் போட்டோன்னா ஃபேஸ்புக்கில் போட்டோன்னா எனக்கு என்னடா பிரயோஜனம்? உலக நாடே பார்க்குற மாதிரி அசிங்கப்படுத்திட்டு போயிட்டீங்க. அவன் போட்டது வந்து 1 கிலோமீட்டர்லேயே பேண்ட் ஆகிட்டுது. சரியா? இந்த நியூஸ் சேனலில் போட்டது வந்து ஒரு 2-3 மாதம் 3 மாதமாக தொடர்ந்து போட்டுக்கிட்டே அப்படியே இருந்தது. நிறைய பேர் வந்து சேவ் பண்ணியிருக்காங்க, 100 200 300 பேர்கிட்ட சேவ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் பார்த்துருக்காங்க, நிறைய பேர் நல்ல கமெண்ட் பண்ணுறாங்க, நிறைய பேர் கெட்ட கமெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. அதை வந்து அவங்க பாராளுமன்றத்தில் கதைச்சதை வச்சுக்கொண்டு
ஆளாளுக்கு வந்து விசாரம் பண்ண வச்சாரி அப்படின்னு சொல்லிட்டு நான் லைவ் போட்டாலும் சரி, நான் என்ன செஞ்சாலும் சரி கதைக்கிறேங்க. நான் நேராக வந்து என்கிட்ட மூஞ்சுக்கு நேராக கதைக்கல, ஏன்னா செருப்பு கட்டி அடிச்சிருவேன். நான் தப்பு பண்ணியிருந்தேன் சொன்னால் நான் பயப்பட்டு யூடியூப் சேனலை விட்டுட்டு நான் மூலையில் போய் முடங்கி இருந்திருப்பேன். நான் தப்பு பண்ணாதா சரியா? விசாரம் பண்ணேன்னா அதுக்கு ஆதாரம் வேணும், எவிடன்ஸ் வேணும். நான் யாரோட போனேன், யாரோட இருந்தேன், எந்த எவிடன்ஸ் வேணும். எதுவுமே இல்லாமல் வந்து ஒரு ஆள் மேலே கதைக்கிற வந்து தப்பு இல்லை. அதனால தான் நான் தலை நிமிர்ந்து நான் வந்து இது போட்டுட்ருக்கேன். இப்போ சொல்கிறதுக்கு காரணம் வந்து இதுதான் நடந்தது. ஓகேவா? இதை வச்சு தான் பேட் கமெண்ட்ஸுக்கு திட்டி நான் ரிப்ளை போட்டிருந்தேன். அதை மட்டும்தான் போடணும். இப்படி இந்த பிள்ளை இப்படி ஒரு அசிங்கமான வேலை பார்க்குது, ஈழ பொண்ணாக இருந்து கொண்டு இப்படி ஒரு வேலை பார்க்குதுன்னு சொல்லி அதை மட்டும்தான் அவன் கதைச்சு போட்டுக்கணும். என்னத்துக்கு என்னுடைய பேசின விஷயத்தெல்லாம் எடுத்து போடணும்? அவங்க வந்து நானே பார்த்து நான் நிறைய பேர்கிட்ட பொம்பளை பிள்ளையில நோமலாக போட்டுட்டு அவங்க சொல்லியிருக்காங்க, இதுக்கு மேலே ஆதாரம் வேறு, இதுக்கு மேலே எவிடன்ஸ் வேறு, ஒழுங்காயிரு அப்படின்னு சொல்லிலாம் போட்டிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் இப்படிலாம் போட்டதில்லை. ஆனால் என்ன மட்டும்தான் ஏன் அப்படி என்ன மட்டும் போடணும்? அதுக்கு காரணம் என்ன? எந்த ஃபோட்டோ மட்டும்தான் விடாமல் போட்டு ஒரு பொம்பளை, அவங்களாம் பொம்பளை பிள்ளை என்ன பார்க்குறேன், இல்லாட்டி உண்டு ஆதாரமெல்லாம் போடணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அப்போ என்ன மட்டும் ஏன் அப்படி சொல்லலை? அப்போ என்ன மட்டும் என்ன நோக்கத்தில் என்ன பழி வாங்கணும்? அந்த நாயும் என்னை ஏமாத்தினவனு சேர்ந்து தான் நான் பார்த்தேன். அந்த ஏமாத்தினோம் அந்த வீடியோஸு கீழே தான் அந்த நியூஸில் போட்ட இது கீழே வந்து கமெண்ட் போட்டவன். ஓகே, போஸ்டர் கீழே வந்து கமெண்ட் போட்டு கொண்டிருக்கான். அவன் தான் என்னை பற்றி கேவலமாக நான் சொல்லி அவன் தான் சேர்ந்து இந்த போட்டோ அனுப்பியிருக்கான். இப்படியான ஒரு பொம்பளை பிள்ளையோட வாழ்க்கை நாசம் பண்ணுறதுக்கு எவ்வளோ குறுப்பு திட்டமாக திட்டு கொண்டு இருக்குது பார்த்தீங்களா? திட்டமாக திட்டி கொண்டு தெரியுது நாயல். இப்போ அதே ஒரு பொண்ணு தப்பு பண்ணால் அவளை வந்து வச்சாரி நிறைய பட்டமெல்லாம் சொல்கிறீங்க. அதே ஒரு ஆம்பளை தப்பு பண்ணால் அவனுக்கு என்ன பட்டம், அவனுக்கு என்ன இது, அவனுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? அவனுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை, அவனுக்கெல்லாம் கர்ப்பமான ஒன்றுமே இல்லை. அப்போ அவனுக்கு ஒன்றுமே நீங்கள் சொல்ல மாட்டீங்க. அதே ஒரு பொம்பளை தப்பு பண்ணால் நீங்கள் அவளை என்ன வேணாலும் கூத்த சொல்லுவீங்க. ஆம்பளை தப்பு பண்ணால் அவனை அப்படியே விட்டுருவீங்க. ஆம்பளை தானே, சார் கண்ட இடத்துல மிஞ்சிட்டு தண்ணி கண்ட இடத்துல கழுவா அப்படின்னு விட்டுருவீங்க. அதே ஒரு பொம்பளை தப்பு பண்ணால் அவளுக்கு நீங்கள் கேட்காத கேள்வியெல்லாம் கேட்டு அவளை அசிங்கப்படுத்துறது, இப்படி டிக்டாக்ல போட்டு அசிங்கப்படுத்துறது நானே பார்த்துருக்கேன். நான் நிறைய பொம்பளை பிள்ளையில டிக்டாக்ல அதுக்கு நல்லதான் வீடியோஸ் போட்டாலும் சரி, பார்த்தா எரிச்சலும் போறாமலே அந்த பொண்ணை கேவலை என்னையும் தான் நிறைய பேர்த்துல போடணும். டிக்டாக் செய்கிற பொண்ணுங்களோட போட்டோலாம் டிக்டாக்ல போட்டு பச்சையாக தூசனால கழிச்சு கேவலமாலாம் போடுவாங்க. சரியா? நானே பார்த்துருக்கேன். அது நல்லதாக வீடியோஸ் போனாலும் சரி, அதோட லைஃப்பில் அதுக்கு நடந்த பிரச்சனையை அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ மற்றவங்களுக்கு தெரியாது. சரியா? பக்கத்தில் இருந்து பார்த்தா தான் அந்த பொம்பளை புள்ளி நடந்த என்ன பிரச்சனை நடந்திருக்குன்னு தெரியும். என்னை பற்றி எதுவுமே தெரியாமல் எவனோ சொன்னால் எவனோ பண்ணான்றக்காக தூக்கி போட்டிங்களே, பேசுக்குள்ளே போட்டு அசிங்கப்படுத்துனீங்களே. இப்போ நீங்கள் அசிங்கப்படுத்துனதுக்கு அதுக்கு நீங்கள் எனக்கு என்ன செய்ய போகிறீங்க? ஒன்றும் செய்யலை தானே, போனமான திரும்ப வராதானே. பரவாயில்ல, நீங்கள் என்ன எவ்வளோ அசிங்கப்படுத்தி என்ன இவ்வளோத்துக்கு வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்கினீங்களோ, கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கும் உடவுல இதே ஒரு நிலைமை நடக்கும். அப்போ நீங்கள் யோசிப்பீங்க, என்ன அசிங்கப்படுத்தினது, இப்படி பொண்ணுங்களை அசிங்கப்படுத்துறால தான் இந்த இப்படி ஒரு தண்டனை. உங்கள் வீட்டில் பொண்ணுங்க இருப்பான், அதை யோசிச்சு பார்த்து ஒரு செயல் இறங்கு. ஓகேவா? எங்களோட பொண்ணுக்கு இப்படி நடந்துச்சுன்னா என்ன ஆகுன்னு. சரியா? அடுத்தவன் பொண்ணுன்ட்டு ஈஸியாக அவங்களோட வாழ்க்கையில் வந்து விளையாடாதீங்க. பொம்பளை பிள்ளையில மானம் போணுச்சுன்னா, லைஃப் போணுச்சுன்னா அவர் வந்து கல்யாணம் கட்ட மாட்டாங்க. அந்த பொண்ணு இப்போ வந்து தற்கொலை பண்ணுற அளவு தான் போகும். தயவு செய்து பாய்ஸ் ஆகி நீங்கள் பொம்பளை பிள்ளைய சில இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பொம்பளை பிள்ளை விஷயத்தில் வந்து 10 தடவைக்கு மேலே ஜோசிட்டு வந்துடுறாங்க. சரி, இதனால பொம்பளை பிள்ளையோட லைஃப், ஒரு தாய் உங்களை பெற்றெடுத்த தாய், டாக்டர் அர்ச்சனாவே வந்து ஒரு தாய் தான் பெற்றெடுத்தது. சரியா? ஒரு பொண்ணு தான் பெற்றெடுத்தது. ஆனால் அவர் அதை கூட நினச்சி கூட பார்க்காம என்ன போய் அசிங்கப்படுத்தினாரு. அவர் கூட என்ன ஒரு வார்த்தை கேட்கல, என்ன நடந்துட்டு கேட்காம என்ன அசிங்கப்படுத்தினாரு. அதான் எனக்கு ரொம்ப ஃபீலாக இருக்கு நண்பர்களே. சரி, ஓகே, நான் இதான் என்னுடைய காரணம், இதான் நடந்தது. இந்த வீடியோ சவளத்துக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அழகான வீடியோவில் நான் சந்திக்கிறேன். பாய், டாட்டா.